10 நாள் கழித்து இன்றைக்கி தான் மாடி தோட்டத்துக்கு வரேன். நெதர்லாண்ட் போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன். வந்த உடனே வந்து மாடியை தான் பார்க்க வந்தேன். பார்த்தா அங்கே வந்து பூக்கள் வந்து லில்லிப்பூ அவ்வளோ பூத்துருந்துச்சு. மல்லிகையும் நிறைய பூத்துருந்துச்சு. அபி அதை பறிக்கவே இல்லை, அப்படியே விட்டுருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆத்விக்கு ஒவ்வொரு இடமா என்னை அழைச்சி கொண்டு காமிச்சிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பச்சை மிளகா இருந்துச்சு, அதை பறிச்சிடலான்ட்டு நானும் ஆத்விக்கும் சேர்ந்து பச்சை மிளகா பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ன வரைக்கும் பச்சை மிளகா நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கூட வந்து குறையவே இல்லை காய்ப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி பழம் இருந்துச்சு. சரி அதையும் பறிச்சிடலாம், இல்லைனா அணில் வந்து கடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு தான் வந்து தக்காளி பழத்தை வந்து பறித்து கொடுத்தாரு. அது ஒரு 4 பழம் தேர்னுச்சு இன்றைக்கி. தண்டிக்கீரை தான் நிறைய இருந்துச்சு. சரி அதை வந்து காலை நேரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து சமைக்க எடுத்துக்கலான்ட்டு வச்சாச்சு. தர்பூசணியும் வெள்ளரியும் சோளமும் நல்லா வளர்ச்சி இருந்துச்சு. அதில் தர்பூசணிலையும் வெள்ளரிலையும் நிறைய பூக்கள் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வெள்ளரியில் வந்து பூ இருக்குது இப்போது. ஆர்கிட் வந்து நான் ஊருக்கு போகிறப்ப ஒரு 3 பூக்கள் தான் பூத்துருந்துச்சு. இப்போ பார்த்தா எல்லாத்துலேயும் வந்து பூக்கள் இருக்குது. ஒரு 6 பூ இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆர்கிட் பொதுவாக வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். ஆதித்யாவுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வச்சு தான் அவர் விளாண்டுட்டு இருந்தார். அவர் எங்கள் கூட மாடியிலே வந்து உட்காந்துருந்தார்.